வணக்கம். முதலீடு தமிழ். இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும். எப்படி சில கம்பெனிங்க நீண்ட காலத்துக்கு நல்ல ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, அதாவது ROCE தொடர்ந்து சம்பாதிக்கிறாங்க. இதை மோனிஷ் பப்ராயோட ஒரு யூடியூப் பேட்டியில் சொன்ன விஷயங்களை வச்சு கொஞ்சம் அலசி பார்க்கலாம். நம்ம நோக்கம் இப்போ ஜைகோ, ப்ரொக்ரெசிவ், அப்புறம் அமெரிக்கன் டவர், இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அதாவது IEX இந்த மாதிரி கம்பெனிகளோட உதாரணங்கள் மூலமா ஒரு பிசினஸ் ஜெயிக்கிறதுக்கு என்ன மாதிரி போட்டி நன்மைகள் தேவை, அதுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வரலான்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, முதல்ல ஜைகோவை எடுத்துக்கலாமா? இந்த ஸ்டேட் ஃபார்ம் மாதிரி பழைய இன்சூரன்ஸ் கம்பெனிகளோட பார்க்கும்போது ஜைகோ நேரடியா கஸ்டமர்ஸ் கிட்ட போனாங்க. டைரக்ட் டு கன்சூமர் மாடல். அதனால உங்களுக்கு செலவு நல்லா குறைஞ்சது இல்லையா? ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 8-12% செலவு கம்மி. ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் என்னன்னா, ப்ராக்ரெசிவ்னு இன்னொரு கம்பெனி கைகோவை விட நல்லா பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படியா? அது இப்படி? ப்ராக்ரெசிவ் ரொம்ப சீக்கிரமாவே டெலிமெட்ரி தொழில்நுட்பத்துல முதலீடு செஞ்சாங்க. யார் எப்படி வண்டி ஓட்டுறாங்கன்னு அவங்களுக்கு ரொம்ப துல்லியமா டேட்டா கிடைச்சது. இதனால அவங்களால ரிஸ்க இன்னும் சரியா கணிக்க முடிஞ்சது. ஓ, அப்போ கோகுவால கொடுக்க முடியாத அளவுக்கு குறைஞ்ச பிரீமியத்தை ப்ரொக்ரெசிவால லாபத்தோட கொடுக்க முடிஞ்சதா? அதேதான். இது என்ன காட்டுதுன்னா, ஒரு காலத்துல இருந்த பெரிய நன்மை கூட காலப்போக்குல மாறலாம். டெக்னாலஜி மொத்த போட்டியையும் மாத்தலாம். இது முக்கியமான பாயிண்ட். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததா அமெரிக்கன் டவர். அது ஏன் ஒரு சிறந்த வணிகன்னு சொல்றாங்க? ஆமா, அவங்க பிசினஸ் மாடல் ரொம்ப எளிமையானது, ஆனா பயங்கர வலிமையானது. அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? அவங்க செல்போன் டவர் கட்டி டெலிகாம் கம்பெனிகளுக்கு வாடகைக்கு விடுறாங்க. சிம்பிள். ஆனா ஒரு டவர்ல 2வது டெனன்ட், அதாவது வாடகைதாரர் வந்தா அதுல வர்ற வருமானம் கிட்டத்தட்ட 100% லாபம். ஏன்னா எக்ஸ்ட்ரா செலவு ரொம்ப ரொம்ப கம்மி. சரிதான். அது மட்டும் இல்லாம AT&T மாதிரி பெரிய கம்பெனிங்க ஒரு தடவை அவங்க நெட்வொர்க் டோபாகிராஃபிய இந்த டவர்களை வச்சு செட் பண்ணிட்டா அப்புறம் வேற டவருக்கு மாறது ரொம்ப கஷ்டம், செலவும் அதிகம். இதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அரண், அதாவது மோட். அப்போ அதுக்கு பெரிய ஆபத்தே இல்லையா? ஈலான் மஸ்கோட சேட்டலைட்ஸ் பத்திலாம் பேசுறாங்களே. அது ஒரு சாத்தியமான இடையூறு தான். ஆனா அது எப்போ வரும், எப்படி பாதிக்கும்னு இப்போதைக்கு நிச்சயமா சொல்ல முடியாது. அது இன்னும் கொஞ்சம் தூரத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. புரியுது. அப்போ இப்போதைக்கு அமெரிக்கன் டவர் ஒரு வலுவான பிசினஸா இருக்கு. சரி, இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் IEX நெட்வொர்க் எஃபெக்ட்ஸ் பத்தி சொன்னீங்க. ஆமா, IEX இந்தியாவோட ஸ்பாட் கரண்ட் மார்க்கெட்ல, அதாவது உடனடி மின்சார சந்தையில இயங்குது. இது ஒரு நெட்வொர்க் எஃபெக்ட்ஸ் பிசினஸ். அதிகமான பேர் வாங்கவும் விற்கவும் இங்க வந்தா இந்த எக்ஸ்சேஞ்சோட மதிப்பு கூடிட்டே போகும். அதனாலதான் கிட்டத்தட்ட 95-98% மார்க்கெட் ஷேர் அவங்க கிட்ட இருக்கு. வளர்ச்சி எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா வளர்ந்திருக்கு. இந்தியாவோட மொத்த கரண்ட் ட்ரேடிங்ல அவங்க பங்கு 3%ல இருந்து இப்போ 7%க்கு மேல போயிருக்கு. எதிர்காலத்துல இது 20-35% வரைக்கும் போகலான்னு ஒரு கணிப்பு இருக்கு. ஓஹோ, பிசினஸ் மாடல்ல வேற என்ன சிறப்பு? அவங்க பிசினஸ் எப்படின்னா, நடக்கிற டிரான்சாக்ஷன்ல ஒரு சின்ன சதவீதம், சுமார் 1% கமிஷனா எடுக்கிறாங்க. ஆனா வர்ற வருமானத்துல 75% நிகர லாபம். 75%? நம்பவே முடியலையே. ஆமா, ஆபரேட்டிங் செலவு ரொம்ப கம்மி. சில சர்வர், சின்ன டீம், பணம் வேற முன்னாடியே வந்துடும். அதனால வாராக்கடன் பிரச்சனையே இல்ல. இதனாலதான் அதோட பங்கு விலை லாபத்தை விட 80-100 மடங்கு அதிகமா இருக்கு. அந்த குவாலிட்டிக்கும் வளர்ச்சிக்கும் கொடுக்கற பிரீமியம் அது. இதுல முதலீடு செஞ்சவங்களுக்கு 5-6 மடங்கு லாபம் கிடைச்சிருக்குன்னு சொல்றீங்க. ஆனா இந்த நிலைமை இப்படியே நீடிக்குமா? இதுதான் ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கே நம்மள கொண்டு வருது இல்லையா? நிச்சயமா. இப்ப பார்க்க நல்லா இருக்கிற ஒரு கம்பெனி 10 வருஷம் கழிச்சும் இதே மாதிரி இருக்குமான்னு சொல்றதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னைக்கு பேலன்ஸ் ஷீட் பாக்குறது சுலபம். ஆனா அந்த போட்டி நன்மை எவ்ளோ காலம் நீடிக்கும், என்ன புது டெக்னாலஜி வரும்னு கணிக்கிறது தான் சவால். அதுக்கு தான் அந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி முக்கியம்னு சொல்றீங்க. கரெக்ட். ஒரு பாதுகாப்பு இடைவெளி இல்லாம முதலீடு பண்றது ஆபத்தானது. அப்போ சுருக்கமா சொன்னா, நீடித்து நிக்கக்கூடிய அதிக ROCE தரக்கூடிய பிசினஸை கண்டுபிடிக்கிறது தான் நீண்டகால முதலீட்டோட மையப்புள்ளி. அதுவே பெரிய பரிசும் கூட. இந்த உரையாடலோட முக்கிய டேக்கவே என்னன்னா, ஒரு கம்பெனியோட இப்போதைய லாபத்தை மட்டும் பார்க்காம அந்த லாபம் எவ்வளோ காலம் நீடிக்கும்னு யோசிக்கிறது தான் முக்கியம். அதுதான் கடினமும் கூட. ஆமா, எதிர்காலத்தை கணிக்கிறதுல தான் திறமையே இருக்கு. இப்போ இருக்கிற நம்பர்ஸ் ஏன் அப்படி இருக்கு, அது அப்படியே இருக்குமான்னு கேள்வி கேட்கணும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ரொம்ப வெற்றிகரமா தெரிகிற ஒரு பிசினஸ்ல எது அடுத்த 10-20 வருஷத்துல காணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நாம இன்னொரு உரையாடல்ல மீண்டும் சந்திப்போம். நன்றி.